ஏண்டா அந்த தருதல பைய தைரியமான கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவனை போட்டு வெட்ட வேண்டாமா? இவன் கூப்பிட்ட அவன் போயிருவாளாக்கு. ஏன்டா எல்லாரும் நித்யா, சொத்து சுகத்தை விட பெத்த தாய் தப்பனை விட உன் மேல உயிரையே வச்சிருக்க பொண்ணுசாமி சொன்னியே, அந்த வார்த்தை உண்மையா இருந்தா உனக்கு ஊரையே தாலி கட்ட என் உயிரையே பணம் வச்சிருக்கிறேன். போன போறேன் இல்லையா? போயிட்டாளாடா? கமனு வாசப்படி தாண்டி தானே போன, வாக்கப்பட்டா போயிட்ட. போயிட்ட நான் விட்டுருவனாக்கு. நீ என்னடா பண்ற? இந்த குங்குமம் போட்டு கவுண்டர் என்ன கொங்கன்னு நினைச்சிட்டியா? பாரு. நீ கூப்பிட்டு அவன் வந்துட்டா, ஆம்பளையா இருந்தா தாலியை கட்டுற பாக்கல. அண்ணே, இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்க போங்க. என்னடா? அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறது நிச்சயம். ஆனா எனக்கா யாரும் பலியாக வேணாம். ஆசைப்பட்டவனா உன்னை அடையிறேன், இல்ல அழிஞ்சு போறேன். டேய், இது ஒருத்த வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லடா, இரும்பு பொட்டிக்கும் இதயம் உள்ளவனுக்கும் காலங்காலமா நடக்கிற போராட்டம். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். போனா தலை தானடா போகும், தாலி எடுத்து கட்டா.
கூட்டாளி பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான்டா. அப்புறம் என்ன அச்சரை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதானே? கூட்டாளி ஆட ஏதோ ஆசைப்பட்டானே தவிர்த்து ஆயுசு பையன் வந்துச்சுன்னா அம்மனி விட்டு போட்டு ஓடிடுவான்னு நினைச்சேன். அவருனால இத்தனை துப்பாக்கி பார்த்தும் கூட பயப்படாம இல்ல தாலியை கட்டி போட்டேன். ஆனா இந்த மாதிரி மாப்பிள்ளைல லேசில் சிக்க மாட்டானுங்க. ஏண்டா என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்ததும் இல்லாம இந்த அல்ப பயலுக்கு ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்றியா? அல்பமா யாருங்கண்ணா? உன்ற கௌரதையை காப்பாத்துறதுக்காக பெத்த புள்ளைய கண்ணாலத்துக்கு முன்னால சாந்தி முகூர்த்தத்துக்காக நம்ம கூட செட்டப் பண்ணிய நீ அல்பமா? சமாரி ஆனாலும் சரி அம்மணிகளத்துல தாலியை கட்டாம சாகிறதுல தில்லா நின்னான மாப்பிள பையன் அவன் அல்பமா? ஏண்டா உங்க 2 பேருக்கு என்னடா வித்தியாசம்? உன்ற பொட்டியில இருக்கிற பணம் அவ்வளவுதானே? ஆனா திருவாத்த பணம் கொட்டினா செதறண்டா, கூப்பிட்டா வராது. அவன் கூப்பிட்டு ஒரு ஊரே வந்திருக்கு. உனக்கு ஊரை விட்டே வந்திருக்கிறோம். எவன்டா குறுக்க பேசுறது? வேண்டா உன்ற பண்ண உனக்கு காப்பாத்துச்சா? இப்படி காலவாரி விடுற காசுக்கா கல்லஞ்சக்காரன்னு பேர் வாங்குறத விட அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கருணக்காரன்னு பேர் வாங்கடா. கருணையாவது சொரணையாவது அச்சதையை போட்டதுக்கு அப்புறம் தான் இவரை மனுஷனாவே ஒத்துக்க முடியும்னு பின்னால எவனோ பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா டேய்? கவனிச்சிய கூட இருந்தவனே இந்த போடு போடுறானே, கூட்டம் என்ன போடு போடும். டேய் நான் ஏதோ அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு என் குணத்தை மாத்திட்டேன்னு நினைக்காத. நாம 2 பேரும் செஞ்சிருக்கோம் மம்மானியமா பாவங்க, அதையெல்லாம் கழிச்சு போட்டு புண்ணியத்தை தேடுறக்காத்த. நீயும் பாவத்தை எல்லாம் கழிக்கணும்னா சரி எடுத்து போடு, இல்ல பழையபடிதான் இருப்பேன்னா நீயே அவங்க 2 பேரையும் சுட்டுடா. ஜாதி அந்தஸ்து எல்லாம் பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணுங்க கூட அவங்க கட்டிக்கிட்ட புருஷன் சரியில்லைன்னா அவங்க மனசுக்குள்ள வெந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்தஸ்துக்காக நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது போதுங்க. அவங்களாவது வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மனசு வரலனா அவங்களுக்கு அனுமதியாவது கொடுங்க, எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டோம். கூட்டாளி நாம தான் செஞ்ச தப்பையில ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதாச்சு. அப்புறம் என்ன வருத்தம்? ஒண்ணுமில்லடா, நாம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நம்மளை பிரிஞ்சு இந்த ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்களே தான் சங்கடமா இருக்குது. எங்க யாருக்கும் வருத்தம் இல்ல, இங்க தாராளமா போலாம். நல்லா இருக்கு. சைக்கிள் சரியில் இறங்கிக்கலாமா?